Hi guys, welcome to the channel. இன்னைக்கு வீடியோவில் உங்கள் பர்சனோட மெசேஜ் என்ன, உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க அதையும் பார்த்துட்டு லாஸ்ட் நைட் தாட் என்னன்னு பார்த்துடலாம். அவங்க உங்ககிட்ட மறைக்கிற விஷயங்கள் என்ன, சேனல்டு மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், பைல் செலெக்ஷன் கிடையாது. ஜென்ரல் ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் நைட் தாட்டும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ உங்கள் பர்சன் உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க? உங்கள் பர்சனை நினச்சிக்கோங்க. ஸோ இந்த உங்கள் பர்சன் வந்து அவங்க மனசில் இருக்கிற ஆழமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது வந்து கரண்ட்டாக வந்து இப்போ அவங்க என்ன மனநிலை இருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப டீப்பாகவே இந்த கார்டு வந்து சொல்லுது. ஓகே, இதுக்கு முன்னாடி நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் பர்சன் வாழ்க்கையில் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கலாம். அந்த தவறு வந்து யாருமே சொல்லாமல் போயிருந்துருக்கலாம். அவங்க பர்சனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ரிலேஷன்ஷிப்னா நீங்கள் யார் வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க ஃபேமிலியாக கூட இருக்கும். சரியா, ஒரு குழந்தையாக இருக்கும் போது கூட அவங்க சில தப்புகள் பண்ணியிருக்கலாம். அவங்க ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா யாருமே வந்து அவங்க பண்ணுற தப்பை சொல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லை அவங்க ஒரு பார்ட்னர், அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க, ஒய்ஃப், லவ்வர்ஸ் யாராக இருந்தாலும், ஹஸ்பண்ட். ஸோ இவங்க பண்ணுற தப்பை வந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பாடத்தை வந்து கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கீங்க. உண்மையான லவ்னா என்னன்னு சொல்லியிருக்கீங்க, இமோஷன்ஸ் என்ன, அது எவ்வளோ வேல்யூ, அது எப்படி வேல்யூ பண்ணணும், லைஃப்னா என்ன, லைஃப்பில் வந்து லவ் எவ்வளோ முக்கியம், அந்த லவ்க்கு எவ்வளோ நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய பெரிய பாடத்தை வந்து உங்கள் பர்சனுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. உங்கள் பர்சன் வந்து நீங்கள் அவங்கள உள்ளே விடாமல் வச்சுருக்கீங்க. சரியா, அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த தப்பை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத நிலைமையில ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பிரேக்கப் ஆகியிருக்கலாம். உங்களுக்கு வந்து இதை நீங்கள் பேசினாலும் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது, இது வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கிளம்பி இருந்திருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு எந்த ஒரு சொல்யூஷனும் கிடைக்க போகிறதில்ல, பேசினாலும் அது வேஸ்ட்டாக தான் முடிய போகுது, எந்த மாதிரியான ஒரு முடிவு வந்து ஒரு நல்ல முடிவு வந்து வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் நீங்கள் வேணான்னு வந்து விலகி வந்திருக்கீங்க. மூவ் ஆன் ஆன மாதிரி இருக்குது, நீங்கள் மூவ் ஆன் ஆன மாதிரி இருக்குது. அண்டு வந்து இப்போ அவங்க என்ன ஒரு இதில் இருக்காங்கன்னா, இப்போ அவங்க கார்மிக்கோடு இருக்காங்க, அவர் தனியாக இருக்காங்க. அதை தாண்டி, அந்த விஷயங்களை தாண்டி இப்போ லைஃப்பில் என்ன வந்து சரியான பாதைனே அவங்களுக்கு தெரில, அவங்களால கண்டே பிடிக்க முடியல. ரொம்ப ஒரு தனியாக காட்டுக்குள்ளே விட்ட மாதிரியான ஒரு லைஃப் தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஐ திங்க் இது வந்து அவங்களோட ஒரு விதின்னு நினைக்கிறேன். இதுதான் வந்து ரொம்ப தடுமாறிட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் வந்து அடுத்தது என்ன பண்ணணும்னு ஒரு தெளிவு இல்லாமல் இருக்காங்க. உங்கள் பர்சன் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு தெளிவான பர்சன் தான். பட் உங்கள் பிரேக்கப்க்கு அப்புறம், நீங்கள் லைஃப்பில் இல்லாமல் போனதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் போயிட்டுருக்கு. எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், எதுவுமே அவங்களுக்கு தெரில. ஆனால் ஒரு விஷயம் வந்து அவங்க உறுதியாக என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆழமான ஈர்ப்பு, ஒரு காதல், சரியா, அந்த கெமிஸ்ட்ரி இருக்குது. நான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி மேபி ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம், யார்கிட்டையுமே அந்த ஈர்ப்பு, அந்த காதல் அவங்களுக்கு வரலை, உங்ககிட்ட வந்திருக்கு. அதனால தான் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப், நீங்கள் அவ்வளோ பெரிய பாடத்தை, ரொம்ப ரொம்ப பெரிய பாடம், ஒரு லைஃப் லெசனவே வந்து நீங்கள் சொல்லி கொடுத்துருந்துருக்கீங்க. நீங்கள் ரெண்டு பேருமே வந்து கிளியராக பேசிக்காமல் பிரிஞ்ச மாதிரி இருக்குது, சடனாக நடந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு மனசில் நிறையா விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அன்ஃபினிஷ்டு பிஸ்னஸ் கூட, பிஸ்னஸ்னு சொல்லுவோம், சரியா, அது வந்து கம்யூனிகேஷனில், பேச்சுவார்த்தையில் மட்டும்தான் ஒரு தெளிவு கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ரெண்டு பேருமே அந்த ஒரு தெளிவே இல்லாமல், நீங்கள் கம்யூனிகேஷனே இல்லாமல் பிரிஞ்ச மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் லெஸ் கம்யூனிகேஷன்ல இருந்தேனாலும் இன்னும் நீங்கள் ரெண்டு பேருமே ஓப்பன் அப் ஆகாத மாதிரி தெரியுது. உங்களுக்கு சொல்ல நிறையா விஷயம் இருக்கும், உங்கள் பர்சனுக்கு சொல்ல நிறையா விஷயம் இருக்கும். பேசினா இதை சால்வ் பண்ணிடலாங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருப்பீங்க. ஆனால் பேசாமல் அது ஏதோ ஒரு காரணத்தினால தள்ளி 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 போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. சரியா, இதுக்கு இடையில வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து அவங்கள எதுவுமே கண்டுக்கலை, நீங்கள் உங்கள் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் அதுதான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் இல்லையா, நீங்கள் மூவ் ஆன் ஆன மாதிரி இருக்குது, நீங்கள் அவங்களே வந்து உங்கள் லைஃப்பில் விடாத மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப வெக்ஸ் ஆகி, இந்த லைஃப் நான் எதிர்பார்த்தது ஒன்றும் எனக்கு கிடைக்கல, ஸோ இது எனக்கு பீஸ் வேணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து பீஸ் ஓவர் லவ், ஸோ சூஸ் பண்ணிவிட்டு நான் நிம்மதி போதுன்ட்டு நீங்கள் விலகின மாதிரி தான் இருக்குது. எனக்கு லவ் தாண்டி எனக்கு பீஸ், அமைதி வேணும், மன அமைதி வேணும்ன்ட்டு தான் நீங்கள் பிரிஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்கு அட்டென்ஷன்
அட்டென்ஷன் கொடுக்கலன்னு நினைக்கிறாங்க. உங்கள் வேலிடேஷன் இல்லாதனால தான் அவங்க என்ன பண்ணுறது எங்கே போகிறோம்னே தெரியாமல் இருக்காங்க. ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது. அவங்க எனர்ஜி அவங்கக்கிட்ட இல்லை. உங்களோட தாட்ஸ் அதிகமாக இருக்குது. அது ட்ரைன் பண்ணிகிட்ருக்கு. மேபி அவங்க லைஃபையே வந்து அதை அஃபெக்ட் பண்ணலாம். ரொம்ப ட்ரைனான ஒரு எனர்ஜி தான். சரியா? இது வந்து அவங்களுக்கு வந்து இப்போ நடந்த விஷயங்களில் வந்து அவங்களுக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி, அவங்க பண்ண தப்பை நினச்சி அவங்களே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க பண்ணது வந்து அவங்களுக்கே ரொம்ப அஷேம்டாக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு குற்ற உணர்ச்சி அதிகமாக தெரியுது. ஸோ இதுதான் அவங்க பர்சன் வந்து இருக்கிற நிலைமை. லாஸ்ட் நைட் வந்து அவங்க என்ன நினச்சாங்கன்னு நம்ம பார்த்துடலாம். பர்சனோட லாஸ்ட் நைட் தாட். ஒரு பயம் இருக்குது, எல்லாமே முடிஞ்சதா அப்படின்னு. கார்டு ஓவரால் பார்க்கும்போது லாஸ்ட் நைட் வந்து அவங்க என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, இது ரொம்ப ஒரு ஆழமான ஒரு விஷயங்கள் தான் அவங்க யோசிச்சிருக்காங்க. இதில் வந்து மெயினாக நீங்கள் வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். உங்கள் பர்சன் குற்ற உணர்ச்சி அதிகமாக இருக்குது. குற்ற உணர்ச்சியோட சேர்ந்த குழப்பமும் அதிகமாக இருக்குது. இது ரெண்டுக்கான உணர்வு வந்து அதிகமாக காமிக்குது. அந்த மாதிரி ஃபீலிங் வந்து ரொம்ப ஹெவியாக காமிக்குது. லாஸ்ட்டில் உங்களுக்கு வந்து நிறைய பெயின்ஃபுல்லான விஷயங்கள் வந்து இருக்குது. ஓகே, பெயின்ஃபுல் மெமரிஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதை அவங்க நினச்சி பார்த்துருக்காங்க. அதை அவங்கள துரத்திக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அவங்களால நிம்மதியாக தூங்க முடியல. மிட் நைட்டில் எந்திரிக்கிறது, பல யோசனைகள், மற்றவங்ககிட்ட கோவப்படுறது, மற்றவங்ககிட்ட இந்த ஜஸ்ட் இரிட்டேட் ஆகிறது, அவங்களோட எனர்ஜி ரொம்ப ஃப்ளக்சுவேஷன் இருக்குது. அவங்க மூடு வந்து அப்பப்போ மாறிட்டே இருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு ஃபேஸில் தான் அவங்க இருக்காங்க. அவங்க ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கிடையாது. உங்களுக்கு கொடுத்த வலி, வேதனை, துரோகத்துக்கான விஷயங்கள் தான் இப்போ வந்து அது வந்து அவங்களுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ பெயின்ஃபுல் மெமரிஸ், உங்களுக்கு அவ்வளோ பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் இருந்திருக்கலாம். அதையும் அவங்க யோசிக்கிறாங்க. உங்களை ஹர்ட் பண்ணது, இல்லை நீங்கள் 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டது, அந்த வார்த்தைகள், அதெல்லாம் அவங்களுக்கு ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ இது இவ்வளோ பேசிட்டோம், இது முடிஞ்சதா, அவ்வளோதானா, நம்ம பர்சனுக்கு இவ்வளோ பெரிய ஒரு கெட்டது பண்ணிட்டோமே, இந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோதானா, நான் எப்பயும் என் பர்சன் என்கிட்ட வந்துருவாங்கன்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி மேபி நீங்கள் திரும்ப போயிட்டே இருந்திருக்கலாம், சேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மூவ் ஆன மாதிரி தெரியுது. ஸோ அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுத்தி இருக்கு. அவ்வளோதானா, இன்னும் நானே போனாலும் என் பர்சன் என்கிட்ட பேச மாட்டாங்களா, ஸோ நான் தேவையில்லாமல் நான் பிஹேவ் பண்ணதுனால என்னோட குணம், அதாவது அவங்க உங்ககிட்ட உங்களை எப்படி ட்ரீட் பண்ணது, அவங்களோட கேரக்டர், அதெல்லாம் நீங்கள் பொறுத்துக்காத மாதிரி தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க ரொம்ப யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ உங்கள் மேலே இருக்கிற ஈர்ப்பு வந்து அவங்களுக்கு ரொம்ப பயமுடுத்துதுன்னு சொல்லலாம். இவ்வளோ அட்ராக்ஷனா, ஏன் இந்த பர்சன்ட்டு இவ்வளோ அட்ராக்ஷன் இருக்குது, என்னால் இதை வந்து எடுத்துகிட்டு போக முடியல, உங்களோட லவ்வை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. சரியா? ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது என்ன, ஏன் இந்த அளவுக்கு வலி ஏற்படுத்துது, ரொம்ப ரொம்ப வலிக்குது, ரொம்ப இட் ஹர்ட்ஸ் ஸோ மச். அந்த அளவுக்கு அவங்க ஒரு வலி, நீங்களும் வழியில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஹீல் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து அந்த வலியை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு கொடுத்த வலி வந்து இப்போ அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் தான் இருக்காங்க. சரியா? அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டீங்க, இன்னும் வந்து ஒரு நம்பிக்கையோடு தான் அவங்க இருக்காங்க. அவங்க தூக்கமே வந்து கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்கினாலும் அது ஒரு நம்பிக்கை, நீங்கள் விட்டுட்டு போயிட மாட்டீங்க அப்படின்னு. இந்த கார்டு பார்க்கும்போது முதல்ல நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு. அதை நினச்சி அவங்க வருந்துறாங்கன்னு தெரியுது. இந்த மெமரிஸ் வந்து அவங்கள அடுத்த லெவலுக்கு வந்து அவங்களால போக முடியல. அப்போ அவங்க ஃபேமிலியோடய இருந்தாலும் யாரோட இருந்தாலும் அடுத்த இதே வந்து பார்க்க முடியாத மாதிரி இருக்குது. இந்த ரிலேஷன்ஷிப் அகைன் வந்து ஸ்டார்ட் ஆகுமா, இல்லை இது அவ்வளோதானா அப்படிங்கிற ஒரு தவிப்பு அதிகமாக இருக்குது. ஆனால் அவங்களோட மிஸ்டேக்ஸை வந்து உணர்ந்துகிட்டு தான் இருக்காங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி தானே நம்ம செஞ்ச தப்பெல்லாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஸோ அதை வந்து யோசிச்சு பார்த்துருந்துருக்காங்க. ஸோ நான் இவ்வளோ தப்பு பண்ணிட்டேன், இத்தனை நாளாக எப்படி வந்து சகிச்சுக்கிட்டு போனேன், எப்படி நீ பொறுத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் அவங்களே கேட்டுக்கிறாங்க. உங்கள் லவ் இப்போ அவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் உங்கள் மீது வந்து ஒரு ஈர்ப்பு இருக்கு இல்லையா, அது அதிகமாகிட்டே இருக்கு நாள் ஆக ஆக. நீங்கள் நினைக்கலாம் இப்போ வந்து அவங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்னு, பட் பேசாமல் இருந்தாலும் டிஸ்டன்ட்டில் இருந்தாலும் இமோஷ்னலாக அவங்க கூட கனெக்ட் ஆகி தான் இருக்காங்க. ஈர்ப்பு வந்து இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சைலண்ட்டாக இருக்கீங்க, நல்லா தெரியுது, கண்டிப்பாக
2 பேரும் பிரிஞ்சு இருக்கீங்க, பிரியாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் பிஹேவியர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. அது அவங்கள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் ரொம்ப அன்கண்டிஷனல் லவ் காமிச்சிருக்கீங்க, அதெல்லாம் உங்களை குற்ற உணர்ச்சி ஆக்குது. ஏன்னா அந்த லவ் அவங்களுக்கு கொடுக்கல, உங்களுக்கு ரொம்ப கிராண்டடாக எடுத்திருக்காங்க. அது வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய குற்ற உணர்ச்சியாக இருக்குது. சரியா? ஸோ இந்த கார்டு பார்க்கும்போது இப்போ அவங்க செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் வந்துகிட்டு இருக்கு. அவங்களே அவங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றின ஒரு சுய பரிசோதனைன்னு சொல்லலாம். சரியா? அது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் உங்களை வந்து இழக்கிறதுக்கெலாம் அவங்க விரும்பலை. நான் எப்படி மாறிடலாம், எப்படி மாறணும், எப்படி மாறினா என் பர்சன் வருவாங்க, அந்த மாதிரியான ஒரு அவேக்கனிங் போயிட்டுருக்கு. அது வந்து செல்ஃப் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ லாஸ்ட் நைட் வந்து அவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப டீப்பாக இருந்திருக்கு. ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு எனர்ஜியில் தான் இருந்திருக்காங்க. இதுதான் உங்கள் பர்சனோட லாஸ்ட் நைட் தாட். ஸோ இது ஜென்ரல் ரீடிங் தான், உங்களுக்கு ரெசனேட் ஆகிறத மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டேரோ கிளாஸும் அவைலபிள்.